ரீசெண்டாக வந்து அந்த எஸ்சிசி கவுன்சிலுக்கு அந்த போன ஒரு கப்பலை வந்து சவுதி வந்து தாக்குறாங்க. அந்த கப்பல் வந்து யுஏஇயோட கப்பல். ரெட் சீல நடந்தது. ஆமாம். கப்பல் இது வந்து என்னென்னா அந்த டென்ஷனை வந்து வெளி உலகத்துக்கு பளிச் அப்படின்னு தெரிஞ்சது அந்த தாக்குதல் தான். இதுக்கு பின்னாடி வந்து பல சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்னு ஒவ்வொரு சம்பவமாக வந்து வெளில வருது. இதோட ரீசெண்டாக வந்து இந்த சவுதியில் நடந்த டிஃபென்ஸ் ஷோவில் வந்து நாங்கள் கலந்துக்கலன்ட்டு யுஏஇ சார்ந்த நிறுவனங்கள்லாம் வந்து புறக்கணிச்சிருக்காங்க. இன்னொன்று, இந்த பவர் பாலிடிக்ஸ் வந்து இங்கே மட்டும்தான் நடக்குது அப்படின்னா எல்லா நாடுகள்லையுமே, அதாவது பக்கத்தில் இருக்க எல்லா நாடுகள்லையுமே ஏதோ ஒரு மறைமுகமான விதத்தில் வந்து சவுதியையும் யுஏயும் வந்து மல்லுக்கட்டிட்டு தான் இருக்கிறாங்க. அது வந்து சிரியாவாக இருக்கலாம், இல்லை வந்து சூடானாக இருக்கலாம். இந்த மாதிரி பக்கத்து நாடு ஒரு நாடு வந்து அந்த மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இன்னொரு நாடு வந்து அந்த கிளர்ச்சி படைக்கு சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரெண்டு நாடுகளுக்கான போராக மாறுமா அப்படின்னா போராக மாறுறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது. ஏன் அப்படின்னா சவுதியை எதிர்த்து வந்து யுஏஇ ஒருபோதும் நிற்காது. அந்த பிராந்தியத்தில் ரெண்டு வலுவான வந்து ஃபோர்ஸஸ் இருக்குது அப்படின்னா ஒன்று யுஏஇ, இன்னொன்று சவுதி. அந்த என்ன சொல்கிறது, உலக க்ரூட் ஆயில் மேனுஃபேக்சரிங்கில் பார்த்தோம் அப்படின்னா 24% ரெண்டு நாடு தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ வந்து அவங்களுக்குள்ள சண்டை வந்துச்சு அப்படின்னா உலகத்தில் நடக்கக்கூடிய மொத்த ஆயில் வர்த்தகமே வந்து படுத்துரும். அது வந்து அவங்களுக்குமே தெரியும். இன்னொன்று, அவங்கள நம்பி பல நாடுகள் ரிலேபிளாக இருக்குது. ஸோ வந்து அவ்வளோ ஒரு இதுக்கு வந்து போக மாட்டாங்க. ஸோ வந்து அது அந்தளவுக்கு போக மாட்டாங்க. ஆனால் வந்து இந்த டென்ஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்குது.